ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அதாவது ஃபோட்டோஷாப்பில் ப்ரோ 2021 நான் யூஸ் பண்ண ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு 2021 ரிவ்யூ ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படி சொல்லிட்டு பார்த்துடலாம். அண்ட் தென் 2020க்கும் 2021க்கும் இந்த பென் டேப்லெட் யூஸ் பண்ணுறதுல என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், அதாவது பென் ப்ரெஷர் யூஸ் பண்ணுறது என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஜஸ்ட் 2021 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. நான் நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னென்ன இதில் பிரச்சனை அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பென் ப்ரெஷர் வந்துட்டு கன்ஃபார்மாக சீரியஸாக வந்துட்டு பென் ப்ரெஷர் ஒர்க் ஆகலை. காரணம் எல்லாமே எனேபிளில் தான் இருக்குது. ஓகே, இந்த சிம்பிள் நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா, பிளெண்டர்லேயும் பென் ப்ரெஷர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இப்படி தான் ஒரு சிம்பிள் இருக்கும். வந்து நான் ஒப்பேசிட்டிக்கும் வச்சுருக்கேன். பட் ஈவன் தான் எனக்கு வந்து பென் ப்ரெஷர் ஒர்க் ஆகலை. பென் டேப்லெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரியா, இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இதில் ஒர்க் ஆகிடுச்சு, அதில் 2020 ஒர்க் ஆகிட்டு இதில் ஒர்க் ஆகலை அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, கண்ட்ரோல் ஆல்ட் ரைட் கிளிக் கொடுத்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, ஹரிசாண்டலாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா டயாமீட்டர். ஓகே, டிஃபால்ட்டாக இப்படி இருக்காது. நான் டிஃபால்ட் என்ன அப்படி சொல்லி காட்டிடுறேன். ஜஸ்ட் ஓகே, டூல்ஸ் ஓகே எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆல்ட் ரைட் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ப்ரெஷ்ஷோட டயாமீட்டரை நான் சேஞ்ச் பண்ண முடியும். ப்ளஸ் வெர்டிக்கலாக மூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஹார்ட்னஸ் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ப்ரீவியஸ் வெர்ஷனில் என்ன வந்துச்சு எனக்கு அப்படின்னா, இதில் வந்து எனக்கு வந்து ஒரு ரெட் கலர் ப்ரிவ்யூ, ரெட் கலர்னு கிடையாது, உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நம்மளோட சாய்ஸ் தான். இங்கே வந்து எனக்கு எவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்குது, டயாமீட்டர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டு ப்ரிவ்யூ காட்டும். சரியா, பட் இந்த வெர்ஷனில் எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக அந்த ப்ரிவ்யூ காட்டல. ஈவன் தோ ப்ரிஃபரன்சஸ் இஸ் த கர்சர். ஓகே, கர்சரில் போய் பார்த்தோம் அப்படின்னா என்னோடய ப்ரிவ்யூ வந்துட்டு ரெட் கலரில் தான் இருக்குது. பட் ஈவன் தோ எனக்கு வந்து இது ப்ரிவ்யூ காட்டல. இது பக்காக எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு சீரியஸாக தெரியல. பட் 2021 ஒர்க் ஆகலை. அண்ட் தென் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே. என்னால் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வியூ பண்ண முடியாது. ஷிஃப்ட் ஆல்ட் ரைட் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நேரத்துக்கு இங்கே வந்து ஒரு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்திருக்கணும். அதாவது குயிக்காக கலரை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எனக்கு ரெட் கலரில் இருக்கேன், எனக்கு வேறு கலர் வேணும்னா நான் ஒரு தடவை இங்கே வந்து ஜஸ்ட் நான் கலர் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். சரி, ஒரு தடவை நான் இங்கே வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஷிஃப்ட்டு ஆல்ட்டு கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு இங்கே ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வரணும். அது எப்படி ப்ரோ, அது என்ன ப்ரோ ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே அப்படின்னா, ஜஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் தென் ஜென்ரல் போனீங்க அப்படின்னா, இது ஹெச்யூடி கலர் பிக்கர் இருக்குல்ல, ஹெச்யூடினா ஒன்றுமே இல்லை, ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே தான். இங்கே வந்து நான் டிஃபால்ட்டாக வீலில் இருக்காது, ஸ்ட்ரைப்பில் இருக்கும். இங்கே நம்ம என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். சரியா, எனக்கு வந்து நான் வீலில் தான் இருந்துச்சு, நான் வீலில் வச்சுருக்கேன். பட் ஏன்னா வச்சுருந்தும் யூஸ் கிடையாது. பிகாஸ் 2021 என்னால் அது சத்தியமாக யூஸ் பண்ண முடியல. இது எனக்கு ஸ்டில் பக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது மட்டும் கிடையாது, இன்னொன்று என்ன அப்படின்னா, ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது இப்போது எனக்கு கலர் பிக்கர். ஓகே, இது எப்படி எனக்கு கலர் பிக்கர் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் ப்ரஷ்லேயே ஆல் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கலர் பிக்கர் ஆக்ட் ஆகும். இப்போ நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ரெட் கலர். இப்போ நான் ஜஸ்ட் இங்கே போகிறேன் அப்படின்னா பிங்க் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் 2020 எனக்கு வந்து ப்ரிவ்யூவே காட்டும். ஓகே, இப்போ நீ சூஸ் பண்ணியிருக்க ரெட் கலர் அண்ட் தென் நான் அடுத்தது பர்பிள் இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ப்ரீவியஸாக நான் என்ன கலர் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டிடும். பட் இதில் எனக்கு அப்படி காட்டவே காட்டாது. ஓகேவா, இது வந்துட்டு சின்ன பக்ஸ் தான் நினைக்கிறேன். எனக்கு கூட சீக்கிரம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பென் ப்ரெஷர் யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். ஓகே, அது எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் எந்த டிரைவராக இருந்தாலும் சரி, சரியா, நான் யூஸ் பண்ணுறது வேக் டேப்லெட், நீங்கள் எந்த வேக்கம் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த டிரைவர் யூஸ் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் விண்டோஸ் சிங்க் ஃபங்க்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இங்கே பென் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். சரியா, ஆனால் இந்த மாதிரி விண்டோஸ் சிங்க் ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2020 உங்களால் ப்ரெஷ்ஷை கூட யூஸ் பண்ண முடியாது. நான் என்னென்னு காட்டுறேன். ஓகே, என்னோடய பென் ப்ரெஷ் இதில் நல்லா தான் ஒர்க் ஆகுது. இதெல்லாம் தான் நான் 2021 ஃபேஸ் பண்ண பக்ஸ். ஓகே, இது ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபரும் நம்மக்கிட்ட கேட்டிருந்தவொன்னு. இப்போ நான் 2020 காட்டுறேன் உங்களுக்கு. இதில் என்னென்ன அப்படி சொல்லி தெரியும். நான் 2021 சொன்ன எல்லா ஷார்ட்கட்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
2020 அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஓப்பன் ஆகட்டும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது என்னோடய ப்ரஷ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் கண்ட்ரோல் ஆல்ட் கொடுத்து ரைட் கிளிக் வச்சு நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்து ப்ரிவ்யூ காட்டுதா. ஸோ இது வந்து எனக்கு சீரியஸாக 2021 ஆகலை. அது ஏன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் ஜஸ்ட் ஓகே, நான் சொன்னல விண்டோசிங் ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சீரியஸாக என்னால் இதை ப்ரஷ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே என்னால் யூஸ் பண்ண முடியாது. அதாவது என்னோடய எந்த ஒரு இதுவுமே ட்ராப் பண்ண முடியாது. ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணி என்னால் ட்ராப் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நான் ஃபேஸ் பண்ண பக்ஸ். நான் மட்டும் கிடையாது, நிறையா பேர் இந்த பக் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. என்னால் ட்ராப் பண்ண முடியாது. ஒன்ஸ் நான் போயிட்டு என்னோடய பென் டேப்லெட் ட்ரைவரில் விண்டோசிங் ஃபங்க்ஷனை டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போது என்னால் ட்ராப் பண்ண முடியும். சீரியஸ் ஓகே, ட்ராப் பண்ண முடியும். பட் எப்படி ப்ரோ உங்களுக்கு பென் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, ஒர்க் ஆகுது அப்படி சொல்லி கேட்பீங்க. ஸோ அதை நான் கடைசியாக எப்படி நான் இதை ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரிக், அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிடுறேன். ஓகே, இது மட்டும் கிடையாது, ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே நம்ம ஒன்று பார்த்துருந்தோம். ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போது நான் வந்து ரெட் கலரில் இருக்குது. இப்போ நான் வேறு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தரையும் நான் கீழே வந்து இங்கே கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஷிஃப்ட் ஆல்ட் ரைட் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்துடும். இங்கே கலர் சேஞ்ச் ஆகிரும் சைமல்டேனியஸாக. இப்போ நான் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன்னா எனக்கு இங்கே ட்ரா ஆகும். ஓகே, இது ஒன்று. அந்த இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கலர் பிக்கர். ஜஸ்ட் ஆல் கிளிக் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் ரெட்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் ரெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சிருச்சு. அதே மாதிரி இங்கே போயிட்டு நான் ஜஸ்ட் எல்லோ சூஸ் பண்ணேன் அப்படின்னா ப்ரீவியஸாக நான் சூஸ் பண்ணியிருந்தது ரெட்டு. ஓகே, அது கீழே காமிச்சிருச்சு. இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது எல்லோ சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருச்சு. இப்போ ஒயிட்டு எல்லாமே இது வந்துட்டு சீரியஸாக 2020 ஒர்க் ஆகுது. 2021 நிறைய ஒர்க் ஆகலை. அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸாக தெரியல. கூட சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். இதை வந்துட்டு பென் ப்ரெஷ் எப்படி ப்ரோ நம்ம ஆக்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னா சரியா, பென் ப்ரெஷ் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, சேம் இதே நேமில் தான் இருக்கணும். ps user config.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஃபைல் ஓகேவா க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இதை டைப் பண்ணுங்கள். யூஸ் சிஸ்டம் ஸ்டைலிஷ் ஓகே -0 அப்படி சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. எவ்ரி வேர்டுக்கும் கேபிட்டல் லெட்டர் ஸ்டார்டிங் லெட்டர் சரியா. அதாவது யூஸ்க்கு வந்துட்டு யூ கேபிட்டல், சிஸ்டம்க்கு எஸ் கேபிட்டல், ஸ்டைலிஷ்க்கு வந்துட்டு எஸ் கேபிட்டல், அந்த ஸ்பேஸ் கொடுத்து 0 கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்த அப்புறம் இந்த ஃபைலை எங்கே ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஷாப் எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் C ட்ரைவில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ C ட்ரைவில் எங்கே உங்களுக்கு இந்த இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஃபைலை ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ நான் ரிப்ளேஸ் பண்ணணுமா அப்படி சொல்லி கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதாவது ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது. ஒன்ஸ் ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினெட்லி நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே எஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் இது தான் கேட்டிருந்தாரு. ஓகே, அவருக்காக தான் இந்த முழுக்க இந்த வீடியோவே. ஸோ அவர் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இது நான் இந்த வீடியோவில் எதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, கூடிய சீக்கிரம் நம்ம பிளெண்டர் டியூட்டோரியல்ஸ் பார்த்துடலாம். நம்ம பிளெண்டர்லேயே வந்துட்டு நான் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இன்னும் கேட்டுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்காகவே மொத்தம் 3 வீடியோஸ் இருக்குது. ஸோ நான் கன்ஃபார்மாக போட்டுறேன். எத்தனை நாளாக வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால போட முடியல கண்டினியூஸாக. இனிமேல் நான் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.